கிருஷ்ணகிரியில் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். 240 பயனாளிகளுக்கு 2,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திறந்தவேனில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதாவுடன் சென்று போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். பின்னர் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண் துறை, ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் 240 பயனாளிகளுக்கு 2,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். பின்னர் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையின் அதிகாரிகளுக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியாக 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மஞ்சுளா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காவல்துறை அணிவகுப்பில் கலந்து கொண்ட காவல்துறை அலுவலருக்கும் காவலர்களுக்கும் படைவீரர் பலூன் சொல்லும் உயர்ந்து செல்வோம். வேற்றுமைகளை மறந்து இன்று ஒற்றுமையோடு கைகோப்போம். உங்கள் சிறந்தார்ந்த வணக்கம். உங்கள் குடும்ப பெருமைக்கு தியாகிகளின் குடும்பத்தாரை மதிப்பின் நினைவுகள் தேசம் இருக்கும் காலமெல்லாம் தியாகிகளின் புகழும் நிலை கட்டும். தியாகிகளின் குடும்பங்களே உங்களுக்கு திருநாட்டின் வீர வணக்கம். தியாகம் செய்த வீரர்கள் மறையலாம், அவர்களின் தியாகம் அவர்களும் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பி. பெண்கள் உதவி ஆய்வாளர், கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையம். திரு பி. சிவராஜ், காவல் உதவி ஆய்வாளர். திரு சி. பிரபாகரன், காவல் உதவி ஆய்வாளர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.